பிசாஸ் 2 கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். இன்டர்வலுக்கு அப்புறம் போய்கிட்டு இருக்கு, அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 25 வருஷம் நான் சினிமாவில் இருந்திருக்கேன். ஒரு விஜய் சேதுபதி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டரை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ டெடிக்கேஷனு, அவ்வளோ சின்சியரிட்டி. ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணும்போதும் மெருகேறிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என் கதாபாத்திரத்துக்கு அந்த பையன் கொடுத்துருக்கான். அவனுக்காக இந்த படம் பெருசாக இருக்கும்னு நான் வந்து இந்த இயற்கையை வேண்டிக்கிறேன். தானு சார் வந்து ஒரு தகப்பன் எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாரு, அது ஒரு பிறந்த குழந்தை எப்படி பார்ப்பாங்களோ அது மாதிரி என்னை பார்த்துக்கிறாரு. அவ்வளவு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கு படம். ஒரு பெரிய காஸ்ட் படத்துக்குள்ள இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம். நான் எழுதுனதுல ரொம்ப வேகமான படம் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அஞ்சாதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் படம் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஐ ஹோப் எவ்ரிபடி வில் லவ் இட். வெயிட் சோன். இந்த படம் நிச்சயமா உங்களை சந்தோஷப்படுத்தும், ரொம்ப உங்களை வந்து என்கேஜ் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ராமர் கோயில் திறப்பு விழாவில் நிறைய பேர் கலந்து கொள்ளாமலும் இருந்தாங்க. இதை பத்தின பாசிட்டிவ் இதுவும் வருது, நெகட்டிவ் இதுவும் வருது. ஸோ உங்க கருத்து என்ன சார்? ராமர், அல்லாஹ், இயேசு கிறிஸ்து, பௌத்தர், குருநானக் எல்லாருமே மனசுக்குள்ள இருக்காங்க. அது கோவிலாவும் கும்பலாம், மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆக்சுவலா வந்து ராமபிரான் ஒரு பெரிய அவதாரம். அதனால வந்து அது நிறைய கருத்துக்கள் என்னமோ சொல்லுவாங்க. அது எல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பாலிட்டிக்கலா கதெல்லாம் கருத்து சொல்ல தெரியாது. ரொம்ப அழகு. ஆக்சுவலா ரொம்ப அழகு. இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். எதிர்ப்பு இருக்கும், அது இருக்கும், இருக்கட்டும். அதெல்லாம் தப்பே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. அது சொல்ல முடியாது. எப்படின்னா நான் வந்து இதுக்கு ஒரு கருத்து, நான் ஒரு சினிமாக்காரனா அரசியல் சார்ந்த கருத்து சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப முடிவு பண்ணிருக்கேன். சினிமாவில் இருக்கவங்க அரசியல் சார்ந்து கருத்துக்கள் சொல்றாங்க. என் அரசியல் நான் எடுக்கும் சினிமா தான் நினைக்கிறேன். என் சினிமாவில் என் கதாமாந்தர்கள் வந்து எல்லா காலகட்டத்திலும் இருக்கும் ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை பேசணும்னு ஆசைப்படுறேன். மனித அவலம், பிற மனிதனை எப்படி அவன் வந்து நேசிக்க தவறான், ஒரு குடும்ப தலைவனா எப்படி வாழணும், மற்றவர்களுக்கு அன்பை என்ன செலுத்தணும் அப்படின்றது வந்து அதுதான் என்னுடைய அரசியலா நான் பாக்குறேன். அதை நான் எப்படி எழுதணும்னு பாக்குறேன். ஒவ்வொருட்டா இந்த காலகட்டத்தில் கான்டெம்பரரியில இருக்கிற ஒரு பிரசன்ட் டே பாலிடிக்ஸை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சினிமா கலைஞனாக அவங்களுக்கு வேலை இருக்கு. என்னுடைய கடமை நான் பாலிடிக்ஸை பத்தி பேசக்கூடிய ஒரு இடம் வந்து என்னுடைய ஓட்டு மட்டும்தான். ஸோ ஒரு சினிமாக்கள்னாக ரொம்ப முடிவு எடுத்திருக்கேன். ஆக்சுவலா அப்போ அதுக்காக நிறைய பேர் பேசுறாங்களா, அது அவங்களுடைய கருத்து சுதந்திரம். ஆக்சுவலா ஸோ அதை நான் இதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். இது சொல்லும் போதும் தவறா வரும். ஆக்சுவலா ஏன்னா நான் ஏதோ ஒரு சார்ந்த ஒரு கருத்து சொல்லணும், அது வந்து தவறா இருக்கப்படும். அதுக்காக நான் பயப்படல. ஒரு சினிமாக்காரனாக என்னுடைய பொலிட்டிக்கல் இது வந்து என்னுடைய கதைகள் மூலம் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன்.